காதலா? ஐயோ எனக்கு பயமாச்சே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மிருனாள் தாக்கூர். அது மட்டும் இல்லாம காதல்ல இந்த விஷயங்கள் இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படின்னு ஓப்பனா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க பாத்துருவோமா? இந்திய சினிமால ஒரு முக்கியமான ஹீரோயின் அப்படின்னா மிருனாள் தாக்கூர் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பல மொழிகள்ல பல படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான ஃபேன் பேஸ் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்கு. அந்த வகையில ரீசெண்டா பாத்தீங்கன்னா பல சர்ச்சைகள்ல மாட்டினாங்க. அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா தனுஷும் அவங்களும் காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வந்துச்சு. ஆனா அதுக்கு இல்லப்பா, நானும் தனுஷும் பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு கிளாரிஃபை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே முடிஞ்சான்னு பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்க முன்னாடி பேசின ஒரு வீடியோவை வச்சு உருவ கேலி பண்ணிருக்காங்க பிபாஷாவை. பாருங்க இவ்வளவு பெரிய ஹீரோயின் இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டா கூட அவங்க பகிரங்கமா மன்னிப்புலாம் கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழலை தான் ஒரு இன்டர்வியூல காதலை பத்தி பேசியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, காதல் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயம்தான். ஏன்னா ஒருவேளை நம்ம காதல் பண்ணி நமக்கு யாராவது துரோகம் பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு காதல்ல பயம் வர்றதுக்கான காரணமே துரோகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி சப்போஸ் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோம் அப்படின்னா முன்னாடி மாதிரி இந்த லவ் அப்படியே சஸ்டெயின் ஆகணும்னா கூட பரவாயில்ல, ஒருவேளை துரோகம் பண்ணிட்டு போயிட்டா என்ன ஆகிறது அப்படிங்கிற சிந்தனை எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அதன் காரணமாக தான் எனக்கு அந்த காதல் மேல மீண்டும் மீண்டும் பயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடைசியா எனக்கு காதல்ல உண்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா காதலை பொறுத்த வரைக்கும் உண்மை இருந்தா மட்டும்தான் அது அப்படியே நீண்டுட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாம் சரியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா ஒருத்தருக்கு காதல் தோல்வி வந்திருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வாழ்க்கை ஒரு பகுதியா பார்த்துட்டு அதை மறந்துட்டு யார் உண்மையா இருக்கிறாங்களோ அவங்களை ஏத்துக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க மிருனாள் தாக்கூர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.